குட் டே ஃபெல்லஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமுதாயம், அதாவது சொசைட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கை. இந்த ஒரு நாள் வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பல பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அன்றாடம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பல பொருட்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து எந்திரிச்சு பெஸ்ட்டை பண்ணி நைட்டு தூங்க போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பல பொருட்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கட்டும், எந்த பொருளாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த பொருள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே தனி மனித ஒருத்தனால தான் உருவாக்கப்பட்டுச்சா அப்படின்னா சத்தியமாக அப்படி கிடையாது. பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணி அதை ஒரு பொருளாக கொண்டு நம்மக்கிட்ட சேர்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சமுதாயம். அந்த ஒன்றிணைந்து பண்ணுறாங்கல்ல, அதுக்கு தான் பேர் சமுதாயம். நம்ம வாழ்க்கையோட ஒன்றிணைந்து தான் சமுதாயம். நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று சொன்னோம் ஃபஸ்ட்டு லைஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னோம். அதை பார்த்திங்கன்னா வாழ்க்கை, இந்த சமுதாயம், அப்படி மட்டும் என்விரான்மெண்ட்டு. ஸோ இந்த இதுதான் அதில் சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஸோ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அன்றாட பொருட்கள் எல்லாமே இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் எல்லாருமே சமுதாயத்துக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கடன் தான் ஒரு காலகட்டத்தில் மறைவி கடமை என்று ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாது. உதாரணத்துக்கு வீட்டில் இருக்க குழந்தைகளோ இல்லை இப்போ முதியோர்களாலோ சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ நம்ம தான் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம செஞ்சு தரணும். இது நம்மளோட கடமை. ஓகேவா? இப்போ உங்களே எடுத்துங்களேன், உங்களுக்கு யார் சாப்பாடு போடுறா, யார் உங்களை பார்த்துக்கிறா, யாரோட வீட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க? இப்போ யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, வயசானவனா, அதாவது 22-23 வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் தனியாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அப்பா அம்மாவோட இருப்பீங்க, அப்போ தேவையில்லைன்னா அப்போ வெளில போகிறது என்பது சரியான முறை அல்ல. உங்கள் அப்பா அம்மாவே வயதானவர்களாக ஆறப்போ அவங்கள பார்த்துக்கிற உண்டான கடமை உங்களுடையது. இந்த கடமை என்பது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு பதிய வச்சுக்கணும். ஓகே, அதாவது இறை உணர்வு நம்மளுக்கு வேணும். அதாவது தாட் ஃபார் டிவினிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம மிச்சவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே உள்ளுக்குள்ளே வரும். இல்லைனா அப்படியே நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அது மாதிரி ஒரு வாழ்கிற வாழ்க்கையை சரியானதல்ல, முறையானதல்ல. குழந்தைகளுக்கு படிப்பறிவு கொடுப்பதும் சமுதாயத்தின் கடமையே. ஸோ உங்களால் முடிஞ்சதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், நல்லது செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ hope you are all had safe Diwali. See you in the next episode. Bye fellas.